ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்ற 11வது அத்தியாயம். இதில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னு பார்த்திங்கன்னா, பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் ரொம்பவே வியப்படைஞ்சு அதெல்லாம் விவரிக்க ஆரம்பித்த பிறகு திடீர்னு இந்த விஸ்வரூபத்தினால எனக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு கேட்க, பகவானும் நான் தான் கால தெய்வத்தை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய காலத்தையும் நான் தான் நிர்ணயம் பண்ணுறேன்னு சொல்ல, அர்ஜுனன் ஒரு பயம் கலந்த மரியாதையோட பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்தோத்திரமில் பண்ண பிறகு இப்போ அர்ஜுனன் பார்த்திங்கன்னா, அர்ஜுனனுக்கு ஐயோ இந்த விஸ்வரூபத்தை என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியலையே அப்படின்னா, ஏன்னா அப்படி ஒரு உருவம் பார்த்திங்கன்னா அதில் தான் எல்லாம் பிறக்கிறது எல்லாம் இறக்கிறது, பகவானுடைய அந்த நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாய்களுக்குள்ளே போகிறது, தலையெல்லாம் அதில் சிக்கிக்கிறது நசுங்கிறது, இதெல்லாம் பார்த்த அர்ஜுனனுக்கு இதுக்கு மேலே முடியல. ஏன்னா தான் கூடவே இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்துட்டு அவர் தான் எல்லாமாவே அப்படின்னு பார்க்கணுன்னா யாருனால முடியும்? அதனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தான் அடுத்த 2 ஸ்லோகங்கள். அது ரெண்டத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். 45வது ஸ்லோகம். அதிருஷ்டபூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. தேவேஷ ஜெகன்னிவாசன்னு விழிச்சொற்களால் அர்ஜுனன் பகவான் அழைக்கிறான். தேவ அப்படிங்கும்போது கருணையே வடிவெடுத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு, தேவேஷ அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ஜெகன்னிவாச ஜகத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு, இது எல்லாமே கருணையே வடிவெடுத்தவனே. எதுக்காக அப்படின்னா, என் மேலே கருணை காட்டி கொஞ்சம் உன்னோட பழைய உருவத்தை காமின்னு சொல்கிறதுக்காக. தேவேஷ ஜெகன்னிவாச ஜகத்துக்கே ஆதாரமேனா, இப்போ விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான், எல்லா தேவர்களும் இருக்கக்கூடிய இடமே நீதானே, நீதான் இந்த உலகத்துக்கே ஆதாரமே அப்படின்னு சொல்லி, அதிருஷ்டபூர்வம் திருஷ்டுவா, இது வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாத ஒரு அறியாத காட்சியை நான் பார்த்துருக்கேன். ஹிருஷிதா அஸ்மி, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன், சந்தோஷமாகவே இருக்கேன். ஆனால் அதே சமயம் மே மனக, என்னோட மனசானது பயேன பிரவ்யதித்தம், பயத்தால் நடுங்குது. ததேவ ரூபமே தர்ஷய, எனக்காக அதே ரூபம்னா என்ன? கண்ணனா என் கூடவே இருந்தே, கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த அழகான வடிவத்தை காட்டி கொடுப்பாய். பிரசீத அப்படின்னுக்கு அருள் புரிவாய்னா என்ன? என்னோட மனசு இப்போ நடுங்கியிருக்கு, நீ தான் எப்படியான எப்பவும் போல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை காமிச்சு என்னோட மனசை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு கேட்குற அர்ஜுனன். தொடர்ந்து 46வது ஸ்லோகத்தில், கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. சஹஸ்ரபாஹோ, 1000 தோள்கள் உடையவனே. இந்த விஸ்வரூபத்தை பார்த்து சொல்லக்கூடியது தான் இது அர்ஜுனன். விஸ்வமூர்த்தே, இந்த விஸ்வத்தையே, இந்த ஜகத் மட்டும் இல்லை, இந்த ஜகத் போல இருக்கக்கூடிய எல்லா உலகங்களையும் உனக்கு உடலாக கொண்டவனே, உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடியவரே, உன்னை நான் எப்படி தரிசிக்க ஆசைப்படுறேன். எப்படி தரிசிக்க? கிரீட்டினம், ஒரே ஒரு கிரீடத்தோட, கிரீட்டினங்கள்னு சொல்லலை அர்ஜுனன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீட்டினம் ஒரே ஒரு கிரீடத்தோடனா என்ன, இந்த 1000 தலைகள் கொண்ட அந்த உருவம்லாம் வேண்டாம். கதினம், கையில் ஒரு கதையோட, சக்ரினம், வலது கையில் ஒரே ஒரு சக்கராயுதத்தோட. எதுக்கு அர்ஜுனன் இதை சொல்கிறான்னா, ஏன்னா இந்த விஸ்வரூபத்தில் பார்த்திங்கன்னா பல கைகள், பல சக்கராயுதம், பல தலைகள், இந்த பல தலைகளில் கிரீடங்கள்லாம் பார்த்ததுனால போதும் போதும் போதும், ஒரு தலை, இந்த ஒரு கையில் கதை, ஒரு கையில் சக்கரம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் பார்த்து பயந்து போயாச்சு அர்ஜுனன். நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவனோட மனசே. அதனால் தேனைவ, பழையபடி அதே, சதுர்புஜேன ரூபேன, 4 தோள்களுடைய அழகிய வடிவத்தோட பவ இருப்பாய், அப்படி எனக்கு காட்சி அளிப்பாய் அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்டுக்கிறான். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, தேனைவ ரூபேன சதுர்புஜேன, பழையபடி உன்னோட 4 தோள்களுடைய உருவத்தை காமி அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறதா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ஜுனனுக்கு இயல்பாகவே பகவான் 4 தோள்களோட தான் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது பகவானுடைய சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும். அதாவது இந்த அப்பூச்சி காட்டுதல்னு ஒரு விளையாட்டு உண்டு சின்ன வயசுலலாம். பார்த்திங்கன்னா இந்த கண்ணு எமை இருக்குல்ல, அதை திருப்பிக்கிட்டு அந்த உள்புறம் வெளியில் தெரிகிற மாதிரி திருப்பி பயமுறுத்துறது உண்டு. அதை தான் அப்பூச்சி காட்டுதல்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணரும் தன்னுடைய நண்பர்களெல்லாம் அப்பூச்சி காட்டுறேன்னு சொல்லி பயமுறுத்துவாராம். ஆனால் அவர் நம்மளை போல் சாதாரணமாக, ஏன்னா அவர் பகவானாச்சே, நம்மளை போல் சாதாரணமாக வெறும கண்ணிமையை திருப்பி பயம் காட்டுவாரா? இல்லை. அவர் என்னன்னா, அவருடைய அப்பூச்சி காட்டுதல்ன்றது 2 தோள்கள் இருக்கிறது
திடீர்னு 4 தோள்களாக வந்து மாறிடுமா. அப்போ எல்லாம் கண்ணனுடைய நண்பர்கள்லாம் வந்து ஐயோ போதும் கண்ணா போதும் அப்படின்னு சொல்ல திரும்ப அவருடைய பழையபடி 2 தோள்களோட வந்து உருவம் வந்து காமிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அதுபோல் அர்ஜுனனுக்கு தானாக விருப்பப்பட்டதுனால தான் பகவான் வந்து 4 தோள்களுடைய அந்த காட்சியை வந்து பகவான் காமிச்சிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமுடைய ஜீவாத்மா இல்லையா அர்ஜுனன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்டதுக்காக தன்னுடைய சொத்து பட்டியலை சொல்கிறாரு. அர்ஜுனன் திரும்ப கேட்டதுக்காக தன்னுடைய விஸ்வரூபத்தையே காமிக்கிறாரு. போதும் போதும் இந்த விஸ்வரூபம் பயமாக இருக்குன்றதுக்காக பழைய உருவமான 4 தோள்கள், ஏன்னா அந்த 4 தோள்கள் இருக்கக்கூடிய உருவம் எல்லாருக்குமானது இல்லை, அதையும் அர்ஜுனனுக்கே காமிச்சிருக்காருன்னா நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கக்கூடியவர் தான் வந்து அர்ஜுனன். தொடர்ந்து என்னெல்லாம் அடுத்து பகவான் வந்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.